வணக்கம் இனியவை நிகழ்ச்சியா வாக ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண்கர இனிய காலை வணக்கம் வருண். காலை வணக்கம். எஸ், காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னுவாங்க. அது வந்து மெயினா வந்து கண்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாரி வளல் மாதிரி அள்ளி அள்ளி நம்ம கண்ணுக்கான அந்த நல்ல விஷயங்களை வந்து கொடுக்குறாரு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமே காலையில எழுந்த உடனே நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணணும். ஓகே, சில பேர் வந்து நமஸ்காரம் எப்படி பண்ணுவாங்க, சில பேர் வந்து சல்யூட் அடிப்பாங்க, சில பேர் ஆனால் கண்ணையே மூடிப்பாங்க. ஏன்னா அவங்களால வந்து சூரியன் பார்க்கறதுக்கு இல்லை, அந்த சூரியனோட லைட்டே காலையில் அவங்களால வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? யா, ஸோ அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதோட ஒரு இண்டிகேட்டரா கூட அதை வந்து நம்ம பார்க்க முடியலாம். பட் வந்து கண்கள் ரொம்ப சென்சிட்டிவான இந்த ஒரு பகுதியில் வந்து இன்ஜுரிஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? நிச்சயமா. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை பற்றி முழுசாக நம்மளுக்கு விவரங்கள் சொல்லி நம்மளோட கண்கள் மட்டும் இல்லை மனசை தெளிவுபடுத்துறதுக்காக இன்னைக்கு டாக்டர் நவீன் நரேந்திரநாத் அவர்கள் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டாக்டர். மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஸோ கண்களில் வந்து ஏற்படக்கூடிய இன்ஜுரிஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுங்க சார். The classify பண்ணனும்னா we have something called chemical injuries, light related injuries and physical trauma. So chemical injuries na, as the name suggests, அது வந்து chemicals நால வர ஒரு type of injury. அது வந்து acid-ஆ இருக்கலாம், alkali-ஆ இருக்கலாம். And light related injuries வந்து பாத்தீங்கன்னா if too much நம்ம சூரிய நமஸ்கார் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க, if you keep looking at the light sunlight continuously, அதுவும் it is not good for the eyes. ஒரு condition called solar retinopathy இருக்கு. அது வந்து நம்ம கண்டினியூஸாக சோலார் எக்லிப்ஸ் நம்ம பார்க்கும்போது அந்த சூரிய வெளிச்சம் கண்ணில் ஃபோக்கஸ் ஆகி ரெட்டினா வந்து பேர்ன் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் அனதர் டைப் ஆஃப் இன்ஜுரி. பட் காமனாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபிசிக்கல் இன்ஜுரி. ஃபிசிக்கல் இன்ஜுரி வந்து ஓப்பன் குளோப் இன்ஜுரியாக இருக்கலாம், க்ளோஸ் குளோப் இன்ஜுரியாக இருக்கலாம். 90% ஆஃப் த டைம் வந்து இட் இஸ் க்ளோஸ்ட் குளோப் இன்ஜுரி. க்ளோஸ்ட் குளோப் இன்ஜுரினா அந்த கண்ணை பெனிட்ரேட் ஆகாமல் இட்ஸ் a superficial type of injury. Open globe injury na the eye itself has opened up. And இது வந்து ரொம்ப மோசமான ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸில் we see this type of injury. இப்போ இன்ஜுரிஸ் எங்கெல்லாம் நடக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா it can occur anywhere. வீட்டில் நடக்கலாம், it can occur in the office place, it can occur in the playground. ஸோ ஒரு இடத்துல we'll have a different type of injury. இப்போ வீட்டில் நடக்கிற இன்ஜுரிஸ் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா it will be chemical injuries, இந்த சுண்ணாம்பு, sometimes bathroom acid and things like that. கண்ணில் ஆக்சிடெண்ட்டாக இட் கேன் தெரிக்கலாம். அண்ட் மோஸ்ட் காமன்லி சில்ட்ரன் இந்த சின்ன சிறு வயசில் வந்து தே கேன் கெட் ஈஸிலி இன்ஜூர்ட் பை திஸ் டைப் ஆஃப் இது. அண்ட் பிளே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோஸ்ட்லி ப்ரொஜெக்டைல் இன்ஜுரி. ஓகே, ப்ரொஜெக்டைல் இன்ஜுரினா இந்த பந்து வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்ணில் பட்டுதுன்னா தட் கேன் லீட் டு இன்ஜுரி. இஃப் இட்ஸ் அ ஸ்மால் ஆப்ஜெக்ட் அது வந்து பெனிட்ரேட்டிங் இன்ஜுரியாக ஆகலாம், சின்ன கல் அந்த மாதிரி. பெரிய பால்னா இட் வில் யூஸ்வலி பி அ பிளண்ட் இன்ஜுரி. கார்க் பால், ரப்பர் பால்லாம் டைரெக்டாக கண்ணில் பட்டுதுன்னா இட் கேன் லீட் டு இன்ஜுரி. நான் நிறைய கேஸில் இந்த ஷட்டில் காக் இன்ஜுரி பார்த்துருக்கேன். ஸ்பீடாக ஷட்டில் காக் கண்ணில் படும். அண்ட் so many ப்ராப்ளம்ஸ், கண்ணுக்குள்ளே ஹெமரேஜ், ரெட்டினல் டிட்டாச்மெண்ட், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ரெட்டினல் டிட்டாச்மெண்ட்னா அந்த விழித்திரையே கொஞ்சம் முன்னால் வந்துடும், விழித்திரைக்கு பின்னால் நீர் போய் அந்த செப்பரேட் ஆகிடும். ஸோ தட் இஸ் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட். ஸோ ஆல் தீஸ் ஆர் டேஞ்சரஸ் இன்ஜுரிஸ். அண்ட் கண் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டே இருக்க ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க வந்து தூங்குற டைம் தவிர்த்து நம்ம வந்து அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கோம். அப்படி இருக்கப்போ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா விஷயத்துக்கும் ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து அது கண் வந்து இன்னும் ரொம்ப கனெக்டடாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டே தான் யோசிக்கிறோம். ஒரு டே ட்ரீமிங் பண்ணால் கூட கண் வந்து வேற எங்கேயோ தான் பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை நிறைய இப்போ லைட்ஸ் பார்க்குறோம், இப்போ வந்து கேட்ஜெட்ஸ் பார்க்குறோம். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ எல்லாருமே நம்ம பண்ணிட்டு இருக்க மெயின் தப்பு அப்படின்னால ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் பார்த்து வந்து ரீட் பண்ணிருக்கோம். நிறைய பேர் வந்து நைட்டு லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்களோட ஸ்க்ரீனை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டைரக்ட் அண்ட் இன்டெரக்டாக நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி நம்ம ஐயை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம், இது அதை எப்படி பாதிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு டெர்மினாலஜி இருக்குது. இட் இஸ் கால் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம். ஸோ கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 2 entities. ஒன்று வந்து அந்த டியர் ஃபிலிம் இன்டர்ஃபேஸ் வந்து பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ் யூஸ் ஆஃப் தி ஐ அந்த டியர் ஃபிலிம் வந்து இவாப்ரேட் ஆகிடும், லீடிங் டு வாட் இஸ் கால்ட் ட்ரை ஐ. கண் ரொம்ப ட்ரையாக ஆகிடும். அண்ட் அதில் காமன் சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயர்ட்னஸ் ஆஃப் தி ஐ, ஒரு ரெட்னஸ், கொஞ்சம் இரிட்டேஷன், சம்டைம்ஸ் கண்ணிலேருந்து கண்ணீராக வரலாம். அந்த இரிட்டேஷனால் வாட்டரிங் கேன் ஹேப்பன், ஒரு ஹெட் ஏக். ஸோ ஆல் தீஸ் ஆர் காமன். ரெண்டாவது இஸ் அட் த லெவல் ஆஃப் த லென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டியர் ஃபிலிம், இப்போ லென்ஸ். இப்போ லென்ஸில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் இஸ் அட்டாச் டு சர்டன் மசில்ஸ், இந்த சிலிரி மசில்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப நேரத்துக்கு இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ நியர் ரிலேட்டட் ஒர்க், க்ளோஸ் அப் ஒர்க், ஸோ அந்த சிலிரி மசில்ஸ் கேன் கோ இன் ஃபார் ஸ்பாசம். அண்ட் இப்போ நம்ம
ரொம்ப நேரத்துக்கு ஓடுறோன்னு வச்சுக்கோங்க, யூ நாட் யூஸ் டு இட், யூ கீப் ரன்னிங், அப்போ லெக் மசில்ஸ்லாம் ரொம்ப டைட்டன் ஆகும் இல்லைங்களா. அதே மாதிரி கண்ணுக்குள்ளே இருக்கிற மசில்ஸ் கேன் கெட் டைட்டன். ஓகே, பைசப்ஸ் மாதிரிலாம் இருக்காது, குட்டி மசில் இது, இட்ஸ் கால் சிலியரி மசில். ஸோ இது இஃப் இட் இஸ் ஓவர் ஒர்க்ட் இட் வில் கெட் டயர்ட், இட் வில் கெட் ஃபேட்டிக்ட், இட் வில் கெட் ஸ்ட்ரெயின்டு. ஸோ அப்போ வந்து நம்ம திடீர்னு நம்ம ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிற பொருள் நம்ம பார்க்கும்போது வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு அட்ஜஸ்ட் டு தட் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் திரும்ப லுக்கிங் பேக் அட் சம்திங் நியர்பை வில் பி டிஃபிகல்ட். அது வந்து அந்த சிலியரி மசில்ஸ் இஸ் அன்ஏபிள் டு ரிலாக்ஸ் அண்ட் கண்ட்ராக்ட் ப்ராப்பர்லி ஸ்ட்ரெயின்னால. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டூ திங்ஸ். அண்ட் இப்போது ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டரில் தான் ஐ ஆக்சுவலி சி. ஸோ அவங்க வந்து 8 to 10 hours of the day they are working in front of the system. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ. வீட்டுக்கு வந்து சோஷியல் மீடியாவெல்லாம் பார்ப்பாங்க, கேம்ஸ் விளையாடுவாங்க இந்த மாதிரி. ஸோ தே ஆர் கண்டினியூஸ்லி எக்ஸ்போசிங் தேர் ஐஸ். டூ மச் ஆஃப் லைட் இஸ் நாட் குட். அது வந்து லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த ரெட்டினா. ஸோ அதே மாதிரி ஈவன் இஃப் தெர் இஸ் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் யூவி லைட், இட் இஸ் கெட்டிங் ஃபோக்கஸ்ட் ஆன் த ரெட்டினா. இப்போது வெளிநாட்டில் சில ஸ்டடீஸில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த யூவி லைட் கேன் ஆல்சோ காஸ் டேமேஜ் டு தி ஐ. And in the age-related macular degeneration, cataract, இதெல்லாம் வந்து இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் யூவி லைட். ஸோ நம்ம வந்து எவ்வளோ நம்ம அதை illuminated screens அவாய்ட் பண்ணுறோமோ அது பெட்டர். ஸோ தட் இஸ் ஒன் திங். தட் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் இன்ஜுரி, லைட் ரிலேட்டட் இன்ஜுரி, ஃபோட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். ஸோ டூ மச் எக்ஸ்போஷர் டு லைட் இஸ் ஆல்சோ நாட் குட். ரொம்ப லைட் எக்ஸ்போஷர் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் விழித்திரையில் அந்த ரெட்டினால தே கேன் ஹேவ் ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் கூட கேன் பி தேர். ஓகே, பட் இப்போ வந்து நிறைய இன்ஜுரிஸ் பற்றி வந்து பேசும்பொழுது வந்து குறிப்பாக வந்து வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற தினசரியான அந்த பொருட்கள்னால வரக்கூடிய இன்ஜுரிஸ் பற்றி வந்து சொல்லுங்கள் சார். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்னு எடுத்துக்கிட்டால் அவங்க யூஸ் பண்ணுறது மேக்கப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை கண்களுக்கு யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸ் ஆர் ஷாம்பூஸ், சோப்ஸ், இதனால் ஏதாவது இன்ஜுரிஸ் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருக்கவங்களுக்கு வந்து அந்த புகையை அவங்களுடைய கண்ணை அஃபெக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்ஜுரின்னு பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் ஒன் கேஸ், அவங்க மேக்கப் எடுக்கும்போது நான் இந்த பேஷண்ட் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து நார்மலாக அந்த கார்னியா அந்த கருவிடிக்கு மேலே இருக்கிற தோல், அந்த ஸ்கின் எபித்தீலியம்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் லூஸாக இருக்கும் அவங்களுக்கு. ஆக்சுவலி நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு அது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக வராது வெளியில். பட் இவங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால when she was trying to remove the makeup, அந்த 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 மஸ்காரா ஒரு ஐலைனர் அது ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப அக்ரெசிவாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க வித் காட்டன். அண்ட் தட் ஹேஸ் அந்த ஸ்கின்னே இட் ஹேஸ் கம் ஆஃப். ஓகே, ஸோ அது வந்து வாஸ் ஒன் வெரி ரேர் டைப் ஆஃப். அண்ட் இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 times இந்த மாதிரி ஆல்ரெடி ஆயிருக்கு. ஸோ டயபெட்டிக் இண்டிவிஜுவல்ஸ் வந்து கொஞ்சம் மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் இந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் லூஸாக, அண்ட் ஒன்ஸ் இட் பிகம்ஸ் லூஸ் அது வந்து பர்மனெண்ட்டாக கொஞ்சம் இட் வில் ஆல்வேஸ் ரிமைன் லூஸ். ஸோ இன்னும் கவனமாக நம்ம மேக்கப் ரிமூவ் பண்ணணும். ஸோ மேக்கப் போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, பட் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ரெண்டாவது ரொம்ப ஹெவி மேக்கப், ஐ லைனர்ஸ், லிக்விட் லைனர்ஸ், ஐ டோன்ட் நோ மச் அபவுட் மேக்கப், பட் எஸ் ரொம்ப ஐ லைனர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த இமையில் நிறைய கிளாண்ட்ஸ் இருக்குங்க. ஐ ஒன்ட் கால் இட் இன்ஜுரி, பட் இந்த கிளாண்ட்ஸ் வந்து கேன் கெட் பிளாக்ட். நிறைய குட்டி குட்டி துவாரங்கள் இருக்குது த்ரூ விச் தி செக்ரீஷன்ஸ் ஹேவ் டு கம் அவுட். இந்த மாதிரி ரொம்ப லிக்விட் லைனர்ஸ் ஒரு ரொம்ப டஸ்டி ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ தீஸ் கிளாண்ட் ஆரிஃபிசஸ், இந்த ஓப்பனிங்ஸ் வந்து கேன் கெட் பிளாக்ட். ஸோ அது பிளாக் ஆச்சுன்னா உள்ளே இருக்கிற செக்ரீஷன் அப்படியே தேங்கி இட் கேன் ஸ்வெல் அப். அது தேட் கேன் கெட் இன்ஃபெக்டட் அண்ட் கேன் ரொம்ப பெயினாக இருக்கும், ரொம்ப அந்த இமையில் ஸ்வெல்லிங் இருக்கும். இட்ஸ் ஒரு அக்யூட் கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்து ஹார்டியோலம் எக்ஸ்டர்னம்னு சொல்லுவோம், ஒரு ஸ்டை, ரொம்ப பெயின்ஃபுல் கண்டிஷன். இதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்து we can take care of it. It won't come as injury, but அது வந்து it's one of the sequelae of using heavy eye makeup. Okay. And the ரெண்டாவது part of the question related to smoking, அப்படியே நான் I'll cover alcohol also. First about alcohol. Alcohol வந்து பர்சே கண்ணை வந்து பாதிக்காது, பட் இந்த கள்ளசாராயம், இந்த ரூரலி இந்த இல்லீகல் அராக் பார்த்தீங்கன்னா அதில் மெத்தனால் இன்னொன்று ஆட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். மெத்தனால் வந்து ரொம்ப டாக்ஸிக். அது வந்து டஸ் நாட் கெட் டைஜஸ்டட் ப்ராப்பர்லி, அந்த பாடியில் வந்து அது ஜீரணம் ஆகாது, இட் டஸ் நாட் கெட் டைஜஸ்டட். மெத்தனால் இல்லை நார்மல் ஆல்கஹால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா there is one condition called nutritional amblyopia. இப்போ ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் கண்டென்ட் எதுவும் கிடையாது, இட் இஸ் பியோர் எனர்ஜி தான், அது ஃபுல் கேலரிஸ் தான். இது வந்து எம்டி கேலரிஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ அதிகமாக குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டே இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் தே வில் ஹேவ் இந்த எம்டி கேலரிஸ். ஸோ அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு ரொம்ப தேவையான வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, சி இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அவைலபிள் இன் அடிக்குவேட் குவான்டிட்டிஸ். அதனால் அந்த ரெட்டினா ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது. ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அவங்களோட விஷன் கொஞ்சம் சப்நார்மலாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அனதர் நியூட்ரிஷனல் ஆம்பிளையோபியா. ஓகே. ஸ்மோக்கிங் கேன் ஆல்சோ காஸ். இப்போது ரொம்ப ஸ்மோக்கில் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் இருக்கிறதுனால இட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் தி ஆப்டிக் நர்வ் இன் லாங் டேர்ம். பட் அந்த ஸ்மோக் கேன் காஸ் இரிட்டேஷன், ரெட்னஸ், வாட்டரிங். அது வந்து கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியல் டேமேஜ் வேணால் காஸ் பண்ணலாம். பட் irreparable damage to the optic nerve can be caused by smoking also. That is also toxic amblyopia. So அது காதால் கேட்பதும் போய் அதாவது கண்ணால் காண்பதும் போய் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்களே. ஆனால் கண் வந்து காண்றதுக்கு இருந்தால் தானே வந்து இந்த உலகத்தை பார்த்து நம்மளால் வந்து அறிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கண் பார்வை இல்லாதவங்க இல்லை கண் பார்வை மங்கி போனவங்களுக்கு தான் அந்த பார்வையோட அருமை என்ன அப்படின்னு தெரியும்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய கேள்விகள் எடுத்து வச்சிருக்கோம். திறந்து பேசலாம். ஒரு சென்னை வேலைக்கு அப்புறமா இது உங்கள் இனியவை. ஏன்று வெல்கம் பேக் அகைன். இனியவன் நிகழ்ச்சியை காலை வேலையில் பார்த்துட்டு இருக்கீங்க, நல்லா தானே பார்த்துட்டு இருக்கீங்க. பட் பல பேரால் நல்லாவே பார்க்க முடியலையா, அந்த பிரச்சனைகள்லாம் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி நம்மளுக்கு டாக்டர் நவீன் நரேந்திரன் நிறைய விஷயங்கள் விளக்கி சொல்லிட்டு இருக்காரு. நிறைய கேள்விகள் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். முதல்ல வந்து கண்ணுக்கிட்ட வந்து கை எடுத்துட்டு போகிறதுக்கே எல்லாருமே வந்து யோசிப்பாங்க. ஏன்னா கண்ணை வந்து அப்படி தான் சொல்லி எல்லாருமே வந்து வளர்த்துருப்பாங்க பேரண்ட்ஸை. கண்ணில் ஏதாவது பட்டு போகுது, கண்ணில் தான் ஆயிருப்போகுது, ஏன்னா காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ எல்லாருமே லென்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க, அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. அந்த லென்ஸ் போடுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி போடணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியல. லென்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது கூட தெரியல. அண்ட் லென்ஸ் போடுறப்போ எடுக்கிறப்போ நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன, அண்ட் லென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். அதோட மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, அதுக்கு மூலியமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம சரியாக யூஸ் பண்ணலாம்? when we prescribe contact lenses we also train எப்படி போடணும், அது எப்படி போடணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி எடுக்கிறது, all these things are also very important. சும்மா கான்டாக்ட் லென்ஸ் கொடுக்கறது is not a big deal. அது வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் is very very crucial. So the first 2-3 days we ask them to come to our hospital and we train them up. இனிஷியலாக போடுறது வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இது. நீங்கள் சொன்ன மாதிரி they are trained not to bring their finger to the eye. பட் அந்த என்ன சொல்கிறது, அந்த இமோஷனல் ஃபீலிங் which they get, அந்த கான்டாக்ட் லென்ஸ் போட்ட பிறகு கண்ணாடி போடாமே எனக்கு எல்லாமே நல்லா தெரியுற அந்த ஒரு ஃபீலிங்னாலே they are motivated to wear the contact lens. Okay. So once they get used to it அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை. ஒரு மேக்ஸிமம் ஒரு 2-3 hours தான் ஆகும் அவங்க ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிறதுக்கு டு டேக் அண்ட் டு ரிமூவ் த லென்சஸ். அதே மாதிரி சான்ஸ் ஆஃப் இன்ஜுரி பார்த்தீங்கன்னா போடும்போது எடுக்கும்போது தான் யூஸ்வலி வில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இஃப் த நெயில்ஸ் ஆர் லாங், அந்த நகம் ஒழுங்காக வெட்டாமல் தே ட்ரை டு டேக் த லென்சஸ், அப்போ கார்னியா வந்து ஸ்க்ராச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு அப்ரேஷன். ஸோ அப்போது we'll have to immediately treat with antibiotic eye drops. Sometimes contact lens solution இல்லாமல் they will use just tap water. அது தெரியாமல் அது வெளியில் வந்துடும். and contact lens solution இருக்காது, அந்த கேஸ் இருக்காது அவங்கக்கிட்ட. ஸோ they will தற்சமயம் ஒரு டேப் வாட்டரில் வெட் பண்ணிவிட்டு again they will try to put it. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான, சம்டைம்ஸ் ஸ்விம்மிங் கூட கான்டாக்ட் லென்ஸோட பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வெரி டேஞ்சரஸ். சம்டைம்ஸ் கார்னியாவை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியதாக கூட இருக்கலாம், சம்டைம்ஸ் ரொம்ப ரேர் கேஸாக. ஸோ இட் இஸ் நாட் அ வெரி ஸ்மால் இஷ்யூ. ஸோ அதனால் ட்ரைனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் இனிஷியலி நம்ம 2 hours போடுங்க, தென் மெதுவாக 3 hours 4 hours, அதுக்கப்புறம் ஸ்லோலி we have to build up the time to 8 to 10 hours a day. நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க கான்டாக்ட் லென்சஸ், மோர் தென் 14 hours கூட போடுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் குட். ஏன்னா அந்த கார்னியாவுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் வந்து இட் இஸ் நாட் ரிசீவிங். ஸோ இது வந்து இமீடியட்டாக வில் நாட் ஹேவ் ப்ராப்ளம்ஸ், பட் லாங் டேர்மில் டெஃபினெட்லி அந்த கார்னியல் கிளாரிட்டி எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும் டெஃபினெட்லி. ஓகே. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த சீசன் சேஞ்ச் ஆகும்போதோ இல்லை ஏதோ காரணத்தினால வந்து கண் திடீர்னு வந்து ரெட் ஆகிடும், அந்த ஒரு ரெட்டிஷ் ஃபீல் இருக்கும், ஒரு இரிட்டேஷன் இருக்கும். ஸோ வந்து ஓவர் த கவுண்டர் போயிட்டு ஐ ட்ராப்ஸ் மாதிரி வாங்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து சம்டைம் இந்த ரெட்டிஷாக ஆகிறதுக்கு, இரிட்டேஷன் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி இவங்களே ஓவர் த கவுண்டர் ஒரு ட்ராப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஸோ 90% ஆஃப் த டைம் இந்த மாதிரி ரெட்னஸ் வந்து இட்ஸ் யூஸ்வலி டியூ டு அலர்ஜி. இந்த சம்மர் டைமில் தே ஆர் மோர் எக்ஸ்போஸ் டு இந்த போலன் கிரெயின்ஸ். சில வைல்ட் செடிகள்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் பூக்கும். ஸோ அந்த டைமில் போலன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தே கெட் திஸ் அலர்ஜி.
சம்டைம்ஸ் நிறைய பேர் கிராமத்தில் இருப்பாங்க, they come to the city. இங்கே சிட்டியில் இருக்கிற பொல்யூஷன் ஆல்சோ கேன் காஸ் லாட் ஆஃப் ரெட்னஸ் அண்ட் இரிட்டேஷன். சம்டைம்ஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்த கிளைமேட் வந்து அவங்களுக்கு செட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் கண்டிஷனுக்கு வரும்போது கூட தே கேன் ஹேவ் ரெட்னஸ். பட் மேக்ஸிமம் இது வந்து அலர்ஜியால் இருக்கும். ரெண்டாவது கேன் பி பிகாஸ் ஆஃப் ட்ரைனஸ் ஆஃப் ஐஸ், இந்த ஹியூமிடிட்டி சேஞ்சஸ்னால. ரொம்ப ரேராக இட் கேன் பி ஒரு கண்டிஷன் கால்ட் ஸ்க்ளீரைட்டிஸ் ஆர் எபிஸ்க்ளீரைட்டிஸ். ஸ்க்ளீரைட்டிஸ்னால் அந்த கண்ணில் அந்த ஒயிட் போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஸ்க்ளீரான்னு சொல்லுவோம். ஸோ அதில் இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா அது ஸ்க்ளீரைட்டிஸ். லாட் ஆஃப் ரெட்னஸ் இருக்கும், பெயின் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த கண்டிஷன் வந்து இஸ் அசோசியேட்டட் வித் கை கால் முட்டு வலி அண்ட் ஆர்த்ரைட்டிஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ரேராக இட் கேன் ஆல்சோ பி யூவிஐட்டிஸ். யூவிஐட்டிஸ்னால் அந்த சிலியரி பாடி பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஃபார் தி அகாமடேஷன் இல்லைங்களா. ஸோ ரிலேட்டட் டு தட் மசில், அந்த மசில் அண்ட் சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த கோராய்ட், இந்த பார்ஸ் பிளேனா, இந்த மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த யுவியல் ட்ராக்ட்னு சொல்லுவோம். இட் இஸ் ஒன் பிக் ட்ராக்ட் அண்டர் த ஸ்க்ளீரா. ஸ்க்ளீராக்கு அடுத்த லேயர். ஸோ இந்த லேயர் வந்து இன்ஃப்ளேம் ஆச்சுன்னா யூவிஐட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன்ஸ் வாங்கினாங்கன்னா தே கேன் மேக்ஸிமம் என்ன ஒரு லூப்ரிகேட்டிங் ட்ராப் இல்லைனா ஒரு ஆன்டிபயோட்டிக் தான் யூஸ்வலி இஸ் கிவன். ஃபார்மசிஸ்ட் கூட ஸ்டீராய்ட்ஸ்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பட் இது வந்து வில் நாட் பி எஃபெக்டிவ். ஸோ சம்டைம்ஸ் அந்த அலர்ஜிக் எஃபெக்ட் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த கண் வந்து வில் ஸ்பான்டேனியஸ்லி இம்ப்ரூவ். அந்த ட்ராப்ஸ்னால எதுவும் வராது. டிப்பிக்கலி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வி வில் ப்ரிஸ்கிரைப் அ மைல்ட் ஸ்டீராய்டு. அண்ட் பேஷண்ட் வந்து ரெகுலராக வந்தாங்கன்னா வி கேன் ஆக்சுவலி மானிட்டர், பார்த்துட்டு ஓகே இந்த ஸ்டீராய்டை வந்து கம்மி பண்ணிகிட்டே வாங்க, வி கேன் டெல் சம்திங். பட் சம்டைம்ஸ் இவங்க வந்து அப்படியே சரி ஆகிடும் அவங்களுக்கு ஒரு 4-5 டேஸில். தென் தே டோன்ட் கம் ஆர் தே கண்டினியூ, அதே சொட்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டீராய்டு ஐ ட்ராப்ஸ் ரொம்ப நேரத்துக்கு ரொம்ப ப்ரொலாங்ட் மந்த்ஸாக யூஸ் பண்ணாங்கன்னா கண்ணில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் கேட்ராக்டும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து அவங்களுக்கு தெரியாமல் they just keep putting, ஏன்னா அந்த எக்ஸாக்ட் கெமிக்கல் அதில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. they just know இது போட்டால் எனக்கு ரெட்னஸ் சரியாயிடும். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் வந்து வில் டேக் கேர் ஆஃப் எனி ரெட்னஸ். அதுக்குன்னு வி கேன் நாட் கிவ் ஸ்டீராய்ட்ஸ், எல்லாத்துக்குமே ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்க முடியாது. அது வந்து என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வில் ஹாவ் டு கிவ் அ போட்டன்ட் ஸ்டீராய்டு. கண்ணுக்குன்னு பார்த்தீங்கன்னா so many different types of steroid eye drops are there. சரிங்களா? ஸோ டிபெண்டிங் ஆன் த கண்டிஷன் we will give a strong steroid or a weak steroid. டாக்டர், ஐ இன்ஜுரிஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண் பார்வை இழப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த மூளை அதோட சிஸ்டம் அதோட ஃபங்க்ஷன் வந்து அது பாதிக்குமா, அதோட பர்செப்ஷன் அதை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ஜென்ரலாகவே நேச்சுரலாக ஏஜிங் அப்படிங்கிற ப்ராசஸில் அதோட பங்கு என்ன, ஏன் வந்து வயசானோன்னா நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் போகுது, இல்லை கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போகுது அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். இப்போ இன்ஜுரினால பிரெயின் வந்து இஸ் யூஸ்வலி நாட் இன்வால்வ்டு. ஓகே, டைரெக்டாக தேர் இஸ் நோ இன்வால்வ்மெண்ட். இன்ஜுரி வந்து பார்த்திங்கன்னா இஃப் தேர் இஸ் அ பிரெயின் இன்ஜுரி, ஆக்சிபிட்டல் லோபில் இன்ஜுரி இருந்ததுன்னா தென் அஃப்கோர்ஸ் அப்போது பாதிப்பு வரலாம் டு தி ஐ. பட் இட் இஸ் வெரி வெரி ரேர், ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி. யூஸ்வலி அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் டெத் தான் இஸ் தி ஃபைனல் திங் அவுட்கம். அந்த மாதிரி அவ்வளோ சிவியர் பிரெயின் டேமேஜ் இருந்ததுன்னா யூஸ்வலாக அந்த பேஷண்ட் ஓன்ட் சர்வைவ். ஸோ யூஸ்வலாக ஐ ரிலேட்டட் இன்ஜுரிஸ் தான் பார்க்குறோம். அண்ட் அதனால அந்த விஷன் வந்து கேன் கெட் லாஸ்ட். இப்போ உங்கள் ரெண்டாவது கொஸ்டின் வாஸ் இட்ஸ் அபவுட் ஏஜிங். ஏன் நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போகுது. ஓகே, இப்போ நம்ம முடி எதனால் நரைச்சி போகுது. ஸோ த சேம் வே சில சேஞ்சஸ் கண்ணில் கூட சில சேஞ்சஸ் நடக்குது. இப்போ மோஸ்ட் முக்கியமான சேஞ்ச் வந்து இட் இஸ் த கேட்ராக்ட். இது வந்து எல்லாருக்கும் ஒரு 60-70 இயர்ஸ்க்கு மேலே எவ்ரிபடி கெட்ஸ் கேட்ராக்ட். அண்ட் கேட்ராக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸ் உடைய கேரக்டரே மாறிடும். இப்போது அந்த லென்ஸ் வந்து இட்ஸ் மேட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இந்த ப்ரோட்டீன் காம்போசிஷன் அந்த கண்டென்ட் எல்லாமே வித் ஏஜ் அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அக்யூமுலேட் ஆக 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 அந்த லென்ஸுடைய கிளாரிட்டி போகுது. இப்போது நீங்கள் ஒரு புக் எடுத்துக்கோங்களேன், புதுசாக வாங்குகிற புக் வந்து பேப்பர் ஒரு நல்லா ஒயிட்டாக இருக்கும். பட் அது நம்ம ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கும்போது ஈவன் நம்ம தொடாமல் கூட இருந்தால் த கலர் சேஞ்சஸ் இல்லையா, அதே மாதிரி கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸ் வில் ஆல்சோ கீப் சேஞ்சிங். ரெண்டாவது as we grow older அந்த ரெட்டினால இருக்கிற நர்வ் ஃபைபர்ஸ் அதோடைய டென்சிட்டி கூட மெதுவாக கீப்ஸ் ரெடியூசிங். ஏன்னா அந்த எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் இருக்குது இல்லைங்களா, ஒரு ஃபோனுக்கு லைஃப் இருக்குது, ஒரு எல்லாத்துக்கும் எல்லா பொருளுக்கும் there is a certain life. ஸோ அதே மாதிரி நம்ம லிவிங் செல்ஸில் கூட we have a certain life.
அதுக்கு மேலே it does not stay. ஸோ அதனால் as we grow older இந்த மாதிரி nerve fiber உடைய அந்த density reduces. ஸோ அதனால் vision can get lost. மூன்றாவது as we grow older more chance of damage, இந்த UV related damage. முக்கியமான ஒரு இது நிறைய ரிசர்ச் வந்து is being done on age related macular degeneration. இது வந்து ஒரு டீஜெனரேட்டிவ் சேஞ்ச். அது வயசாக எல்லாருக்கும் வராது, ஒரு ஜெனட்டிக் டெண்டன்சி கூட இருக்கு. ஓகே ஸோ திஸ் இதனால வந்து திஸ் ரெட்டினா கெட்ஸ் டேமேஜ், சம்டைம்ஸ் ப்ளீடிங் கேன் ஆல்சோ ஹேப்பன். ஸோ அது வந்து கொஞ்சம் we cannot avoid that really, but those who are genetically predisposed can get that type of a problem. So அதனால as we grow older degenerative processes இருக்கு, cataract can develop, and nerve fiber loss இதெல்லாம் இருக்கிறதுனால vision reduces. ஓகே, ஜென்ரலாக வந்து ஒரு ஃபயர் ஒரு 2 செகண்டில் 1 செகண்ட் தொட்டால் தான் நம்மளோட பாடி உடனே ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் மூளை. ஆனால் அந்த ஐலிட் வந்து அதோட ரொம்ப ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்குது நேச்சுரலாகவே நம்மளுக்கு. அது ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்தாலே டக்குன்னு மூடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியுது, உள்ளூர தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா. ஸோ எந்த இடத்துல வேணால் வந்து அதுக்கான பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு, ப்ரோன் டு ரிஸ்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு வந்து அதை பற்றி நம்ம வந்து ஓரளவுக்கு நாலேஜ் வந்து நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கிட்டாதான் இமீடியட்டாக நம்மளால அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸாக வந்து நம்மளால ஆக்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய டாபிக்கோட நோக்கம். ஸோ நிறைய பேருடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது உங்கள் இனியவை. வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் குரா. ஸோ ஐ இன்ஜுரிஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லை வருண், அந்த கண்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம வந்து இக்னோரே பண்ண முடியாது. ஏன்னா அதில் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கவே முடியாத ஒரு விஷயம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஒரு இரிட்டேஷன் ஆயிடுச்சுனாலே கண்ணில் இருந்து சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ணை திறந்து வச்சு தானே பிரச்சனை, கண்ணை மூடிடலாம். ஒரு சூப்பரான முத்திரை கற்றுக்கலாம் கண்ணை மூடிட்டு. வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உணர்விழத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனைக்கான தீர்வு. இது சாதாரண பிரச்சனை அப்படின்னு ஒதுக்கி விட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பலவிதமான தோல் நோய்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த உணர்விழத்தல் அப்படின்றத முக்கியமான பிரச்சனையை சொல்கிறாங்க. எனவே இந்த உணர்விழத்தல் தொடர்ந்து நமக்கு இருக்கும் பட்சத்தில் இதை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான தீர்வுகளை தேட வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில் இந்த உணர்விழத்தல் அப்படின்றது முக்கியமான ஒரு நோயாக கருத வேண்டியது இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக உட்காந்து எந்திரிக்கும் போது அல்லது ஒரே நிலையில் வந்து நம்ம கைகளையோ கால்களையோ வச்சுட்டு இருந்துட்டு மறுபடியும் வந்து இயக்கும் பொழுது சில அசௌகரியங்கள் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறது கூட இந்த பிரிவில் வராது. ஆனால் தொடர்ந்து ஒரே மாதிரியான உணர்விழத்தல் நிலையில் நம்ம வந்து உணரும்போமானால் இதை வந்து ஒரு நோயாக நம்ம கருத வேண்டும். காலில் வந்து பார்த்திங்கன்னா சுறு என்று அந்த ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். கைகளிலோ கழுத்துலேயோ முதுகுலையோ ஏதோ ஒரு சதை பகுதியில் வந்து தொட்டால் கூட தெரியாது நமக்கு உணர்விழத்தில் இருக்கும் அந்த மாதிரி. அல்லது ஒரு விதமான தடிப்புத்தன்மையோடு இருக்கும், சொரசொரவென்று அதிகமான தடிப்புத்தன்மையோடு இருக்கும். இது எல்லாமே இந்த உணர்விழத்தல் அப்படின்ற பிரச்சனைக்கான அறிகுறிகளையும் ஆரம்பகட்ட நோய் தன்மையாகவும் அறிய வேண்டும். உணர்விழத்தல் பிரச்சனைக்கான தீர்வுகளில் 3 முதிரைகளில் முதல் முதிரை ருத்ர முதிரை. உங்களுடைய மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரல் நுனியில் தொட்டு மற்ற 2 விரலும் அப்படி நீட்டி வச்சுருக்கணும். 2 கைகள்லையுமே இதை செய்யணும். இது முதல் முதிரையாக செய்யுங்க. 2வது முதிரை பிராண முதிரை. மோதிர விரலும் சுண்டு விரலும் பெருவிரல் நுனியில் தொடணும், மற்ற 2 விரலும் இப்படி நீட்டி வச்சுருக்கணும். இது 2வது முதிரை. 3வது சுரப்பிசீர் முதிரை. 2 கைகளிலையுமே இந்த மாதிரி, அதாவது நடுவிரல் 2ஐயும் மடிச்சுக்கணும், மற்ற 2 விரலும் இந்த மடித்த விரல்கள் மேலே இந்த மாதிரி வச்சுருக்கணும், பெருவிரலை கொண்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இது சுரப்பிசீர் முதிரை. எளிமையான முதிரைகள், ஆனால் கொஞ்சம் நுணுக்கமாக செய்ய வேண்டிய முதிரைகள். கவனமாக பார்த்து செய்யணும். உணர்விழத்தல் பிரச்சனைக்கான மூலிகை தீர்வு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து 2 காய்களினுடைய சாறுகளையும் ஒரு இனிப்பு பொருளையும் பயன்படுத்த போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், எலுமிச்சஞ்சாறு, அப்புறம் தேன். இது 3ஐயும் வந்து நம்ம ஒரு விகிதத்தில் கலக்க போகிறோம். முதல்ல வந்து நெல்லிக்காய் சாறு வந்து 1 பங்கு எடுத்துக்கோங்க, 1/4 பங்கு வந்து எலுமிச்சஞ்சாறு. அதற்கு அடுத்தது வந்து இது மொத்தமாக எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு தேன். அதாவது நெல்லிக்காய் சாறும் எலுமிச்சஞ்சாறும் சேர்ந்து எவ்வளோ அளவு இருக்குதோ அதுக்கு சம அளவு தேன் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணீர், வெதுவெதுப்பான நீர் கலந்து நம்ம வந்து காலையில் ஒரு நேரம் மாலை ஒரு நேரம் உணவுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, உணவுக்கு முன் அப்படின்னா குறைந்தது 1.5 மணி நேரம் முன்னாடி இருக்கணும், அல்லது உணவுக்கு பின் அப்படின்னா 1.5 மணி நேரம் பின்னாடி இருக்கணும். இந்த அளவுகோலில் நம்ம இதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா
உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உணர்விழத்தல் பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாயிட்டு வரும். முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த முதிரைகளையும் மூலிகைகளையும் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரணும். இந்த மாதிரி எளிய குறிப்புகள் எல்லாம் சின்ன சின்ன குறிப்புகள் தான். ஆனால் நமக்கு வந்து முக்கியமான பிரச்சனைக்கு அதிக செலவுகள் பிடிக்கக்கூடிய வைத்தியம் இது. ஏன்னா என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய நோய்களாக கருத வேண்டி இருக்கிறது. அதற்கான தீர்வுகளை எல்லாம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நல்ல முத்திரை வழக்கம் போல் கற்றுக்கிட்டோம். அதுவும் கண்ணை மூடிக்கிட்டே இந்த கண்ணால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்மளே கொண்டு வந்துக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த ஸ்டைலாக வந்து மற்றவங்க கண்ணாடி போடுறத பார்த்து வந்து அவங்களுக்கும் போடணும். அதாவது வந்து லுக்கிங் கிளாஸஸ் மாதிரியே போடுறதுக்காக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து போடுற சன் கிளாஸஸே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி போடுறதுனால கண்டினியூஸாக அந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட கண் பார்வையோட திறன் வந்து குறையிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்மளுடைய கண்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து புரியுது. நிச்சயமா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஐ ஓப்பனிங்காக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா. இது உங்கள் இனியவை இன்று. வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருணுக்கு இந்த கேரட் சாப்பிட்டா வந்து கண்ணு பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அதுக்காக நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து நான் இனிமேல் கண்ணாடியே போட போறது இல்லை, டெய்லி கேரட் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து கேரட்ல இருக்கிற சில விட்டமின்ஸ் வந்து நம்மளுடைய உடம்புக்கு கண்ணுக்கு முக்கியமா வந்து நல்லது. ஆனா அதுக்காக வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து கண்கள் வந்து பவர் இருக்குன்னும் போது நீங்க கேரட் சாப்பிட்டா மறுபடியும் நார்மலா ஆகும் அப்படின்லாம் வந்து யோசிக்க கூடாது இல்லையா? ஓகே ஓகே. கேரட் ஜூஸ்ல மூஞ்சி கழுவுனா கூட தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே அந்த மாதிரி பண்ணாலும் வந்து கண்ணுக்கு டைரக்டா போய் அந்த விட்டமின் சேருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா? இப்படி எல்லாம் நீங்க வந்து யோசிக்க கூடாதுன்றதுனால தான் கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்காக டாக்டர் டெய்லி வந்துட்டு இருக்காரு. பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் நம்ம முடி சார்ந்த விஷயங்களை பேசுகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசணும், என்ன பேசணும், முடிசூட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு மன்னனுடைய அந்த அரசவையில் அரசாட்சியை பெறுவதே கூட நம்ம முடியில் தான் சொல்கிறாங்க. முடிசூட்டுதல், முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த முடிசூட்டு விழா அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் வேறு ஒன்றும் இல்லை, அந்த மன்னன் கம்பீரமாக இல்லாத ஒரு நிலை, தலையெல்லாம் வழுக்க தலையோட ஒரு மன்னன் இருப்பான். அப்போ அவனுக்கு முடிசூட்டு விழா செய்து அந்த தலையில் வந்து அந்த ஒரு கம்பீரமான அந்த தலை அங்கி அதை வந்து அணிவிப்பார்கள். இதுதான் வந்து முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்கிறது. அப்போ முடி என்பது மிகவும் தலையாயது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த முடி பயிற்சி அப்படின்னா மிகவும் வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த முடிக்கும் நம்முடைய உடல் அழகுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் கூட சம்மந்தம் இருக்குது. அது என்னங்க, இது முடிக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க, மொத்த அழகும் முடியில் தெரியும். இப்போ முடி இருக்குது அப்படின்னா அது ஒரு அழகு, முடி இல்லைன்னா அது ஒரு அழகு. அப்போ இந்த முடியை கொண்டு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கூட நம்ம எடை போட முடியும். முடி வந்து ரொம்ப வெளுத்து போயிருக்குது, முடி வந்து ரொம்ப போஷாக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவர்கள் வந்து வேறு ஏதோ நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக ஈஸியாக முடியை பார்த்தவொடனே நம்ம கண்டுபிடிக்க முடியும். முடியை பார்த்து என்னென்ன நோயெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியினுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து அவர்கள் வந்து அனிமிக்காக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம முடியை பார்த்து சொல்ல முடியும். முடியை பார்த்து இவருக்கு வந்து தைராய்டு போன்ற பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். முடியினுடைய அந்த விஷயத்தை பார்த்து, முடியை மட்டும் பார்த்துட்டு அவர்களுக்கு தோல் சார்ந்த நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டறிய முடியும். முடியனுடைய அந்த வடிவு அமைப்பை இதை பார்த்துட்டு அந்த நோயாளர்களுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கா பாதிக்கப்படலையா அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லிவிட முடியும். அதனால் வந்து முடி என்பதை பொறுத்த வரைக்கும், முடி உதிர்வு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயங்கள் இல்லை. இன்னும் கேட்டிங்கன்னா, முடியை பொறுத்து முடியினுடைய வடிவமைப்பை பொறுத்து அவர்களுக்கு ப்ராஸ்டேட்டில் பிரச்சனை இருக்கான்னா கூட நம்ம சொல்ல முடியும். அப்படிங்கிற அளவு இருக்குது. இந்த முடி என்பது உள் ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை பிரதிபலிக்கும் ஒரு கருவியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து அதிகபட்சமாக சொல்வதாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ முடியின் ஆரோக்கியமே உடலின் ஆரோக்கியம், உடலின் ஆரோக்கியமே முடியின் ஆரோக்கியம். அதனால் வந்து முடி வேறு உடல் வேறு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ முடியை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும், முடியை வந்து நம்ம பராமரிக்க வேண்டும். முடி நல்லா செழிப்பான முடி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல பராமரிக்க வேண்டியது முடியை அல்ல, மாறாக என்னுடைய உடலை. அப்போ உடம்பை நான் முறையாக பராமரித்தேன், உடம்பை நான் முறையாக பாதுகாத்தேன், உடம்பை நான் ஆரோக்கியமாக பேணினேன் என்று சொன்னால்
நான் வந்து முடியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முடியும் ஆரோக்கியமாக இருக்கும், முடியும் அழகாக இருக்கும். ஒரு கால் நான் முடியை உடம்பை பாதுகாக்காமல் விட்டுறேன், உடம்பை வந்து கவனிக்காமல் விட்டுறேன், உடம்புக்கு சரியான ஓய்வு கொடுக்காமல் விட்டுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய எதிர்வினை கண்டிப்பாக முடியில் தெரியக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்போ முடியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணும். உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா முடியை நீங்கள் நல்லா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ நான் முடியை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ உடம்பை என்னென்னலாம் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற அடுத்த கேள்வி நமக்கு எழுகிறது. அப்போ இதற்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உடம்பில் வந்து அந்த நுண் சத்துக்கள் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ நுண் சத்துக்கள் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கொள்வது முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய குடலில் வந்து குடல் இயக்கங்கள், வயிற்று இயக்கங்கள், செரிமான மண்டலம் சீராக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ செரிமான மண்டலத்தில் பித்தம் அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய எதிர்வினை வந்து முடியில் தெரியும். என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பித்தம் அதிகமாச்சுன்னா பித்த நரை அப்படின்னு சொல்லுவோம், முடி வெளுத்து போவது அப்படிங்கிற விஷயம் நடக்கும். பித்தம் அதிகமாச்சுன்னா முடியினுடைய போஷாக்கு குறையிறத பார்க்க முடியும். பித்தம் அதிகமாச்சுன்னா முடி நிறைய கொட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பித்தம் அதிகமாச்சுன்னா முடி வெடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பித்தம் அதிகமாச்சுன்னா முடியினுடைய வளர்ச்சியை ரொம்ப சுருளாக முடி மாறிவிடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பித்தம் அதிகமாச்சுன்னா முடி வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல் லேசாக பிடிச்சி இழுத்தா கூட முடி வந்து விடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனால் வந்து நம்ம முடியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா பித்த சமநிலை, உடம்புல வந்து வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பித்தம் வந்து அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது முடியை நம்ம ஆரோக்கியமாக பார்த்து கொள்வதற்கு முதல் நிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ பித்தம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வந்து குடலில் செரிமானத்தில் நிறைய வந்து அறிகுறிகளை ஏற்படுத்தும். அப்போ முடியை பாதுகாப்பதற்கு, முடியை பராமரிப்பதற்கு நம்முடைய குடலை எப்படிலாம் பராமரிக்கலாம், குடலுக்கும் முடிக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்த நம்முடைய நலமறிவோம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த காதலை கேட்கறது எல்லாமே நம்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சில பேர் சொல்றது வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும், அதனால நம்பலாம் அப்படின்னு சொல்லலாம். நம்புறது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணலாம். நம்ம யாரையுமே நம்பாமல் இருந்தோம்னா, அதாவது சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ முறையிலே வந்து இந்த மருத்துவ முறையை கொஞ்ச நாள் நம்பினேன், சரியில்லை, அதனால இதுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக கொஞ்ச நாள் இருந்தால் தானே இதுக்கான ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். எப்பவுமே ஹேஸ்டி டிசிஷன்ஸ் நம்ம மனசு எடுக்கிறதுக்கு தயாராக இருந்துச்சுன்னா கூட ஒரு சேஞ்ச் ஏற்பட்டால் கூட நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. 5 நிமிஷம் தள்ளி பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. பட் எனிவேஸ் நீங்க சொன்ன விஷயம் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்ல, பொதுவா நிறைய விஷயங்களுக்கு வந்து அது கரெக்ட்டா வந்து ரிலேட்டபிளா இருக்கும். சோ அதனால ஐ சம்பந்தமான இன்னும் பிரச்சனைகள் பத்தி நம்ம வந்து கலந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா இது உங்கள் இனியவை ஏன் வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கரை. இந்த ஐ டிராப்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து செய்யற தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர் வாங்கி யூஸ் பண்றது. இன்னொரு தவறு என்ன அப்படின்னா டாக்டர் கிட்ட போவாங்க நல்ல பிள்ளைங்க, ஆனா வந்து அவங்க வந்து கொடுக்குற அந்த மருந்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்போ இருந்த காம்ப்ளிகேஷனுக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த மருந்து எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதனால காம்ப்ளிகேஷன் ஆனா இந்த டாக்டர் கொடுத்த மருந்துனாலதான் எனக்கு ஆச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. இது தவறு தானே? கண்டிப்பா தவறு தான். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெய் விட்டு குளிக்கிறது அப்படிங்கிற பழக்கம் வந்து நம்மளுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு. ஏன்னா வந்து தலையில மட்டும் வைக்கிறது இல்லாமல் அது கண்ணிலையும் போறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து நம்ம திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ரீச் ஆகும் இல்லையா? சோ அதே மாதிரி தான் இறையன் பிசரும் நல்ல விஷயங்களை வந்து நம்மளுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. பார்க்கலாம். வணக்கம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் குறைஞ்சது ஒரு 2000-3000 மேடையிலையாவது பேசியிருப்பார். அவரும் நானும் ஒரு மேடையில் பேசுகிறதுக்காக போயிட்டுருக்குறோம், ஒரு நிகழ்ச்சிக்காக. அங்கே எக்கச்சக்கமான கூட்டம், ஒரு 6000-7000 பேர் உட்காந்துருக்காங்க. இவர் நாங்கள் போகும்போது ஏதோ நான் கேட்டேன், நான் என்னைக்கு திரும்புகிறீங்க அப்படின்னு இப்படின்ட்டார். அப்புறம் ஒன்றுமே பேசலை. என்னடா இது பேசாமல் வராருன்ட்டு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் அவர் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர வழியில் நல்லா கலகலன்னு பேசிட்டு வந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க போகும்போது நான் கேள்வி கேட்டேன், எதுக்குமே நீங்கள் பதில் சொல்லியே அப்படின்னு. இல்லை, நான் பேசணும் இல்லையா, அதுக்காக தயார் பண்ணிகிட்டு இருந்தேன் மனசில். என்ன தயார் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு. இப்போ தான் படிச்சிங்களா அல்லது படித்தது நீங்கள் ஏதாவது அசை போடுறீங்களா? இல்லை, மேடையில் பேசுகிறோம் இல்லையா, ஒரு சின்ன டென்ஷன் இருக்க தானே செய்யும். அந்த டைமில் நான் பேச மாட்டேன்.
என்ன பேசணுங்கிறத கோவையாக சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஏங்க நீங்கள் 2000 மேடையில் பேசியிருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த மேடையில் பேசுகிறதா சர்வ சகஜம் அப்படி அவர் சொன்னார். தான் பாருப்பங்க, ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். நான் 2000 மேடையில் பேசுனது உண்மைதான். ஆனால் இந்த மேடை புதுசு தானே, இன்றைக்கி நான் பேச போகிற மேடை புதுசு தானே, என் பேச்சை கேட்க போகிறவங்க புதுசு தானே. அப்படி இருக்கும்போது இதுதான் எனக்கு முதல் மேடை. நான் எத்தனை மேடையில் பேசினாலும் இந்த மேடை எனக்கு ஃபஸ்ட்டு மேடை. அதனால் இதுக்கு என்னை தயார் பண்ணிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு மேடையில் பேசும்போது எந்த விதமான ஒரு சின்ன பதற்றம் இருந்ததோ, ஒரு சின்ன பரவசம் இருந்ததோ, ஒரு துடிப்பு இருந்ததோ, ஒரு தவிப்பு இருந்ததோ, அது இதுக்கும் இருந்தது. நான் பேசுகிற பொருள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் அதே முதல் மேடையை சந்திக்கக்கூடிய ஒரு மாணவனை போலத்தான் என்னுடைய மனநிலையை நான் வச்சுக்கிட்டேன். அவர் பேசுனது ஒரு 1.5 மணி நேரம் பிரமாதமாக பேசினார். பேசும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய உடல் முழுவதுமே அந்த பேச்சுக்கு ஏற்ற மாதிரி நர்த்தனம் செய்யுது. அவருடைய விழிகள், அவருடைய புருவங்கள், அவருடைய இன்னும் சொல்லப்போனால் முகத்தில் இருக்கிற அந்த தசைகள்லாம் கூட அவர் பேச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒத்தாசை பண்ணுச்சு. அவர் கை கால்களை அசைத்து பேசுகிறதெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், யார் ஒருத்தன் எவ்வளவு தூரம் வெற்றி பெற்றாலும் ஒரு சின்ன பதற்றத்தோடு நாம் இன்னும் நல்லா செய்யணுங்கிற உன்னிப்போட ஒரு செயலை செய்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அது ஒரு சீரியஸ்னஸோட. என் ஃப்ரெண்டு சொல்லுவார், ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் வந்து நம்ம ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டுட்டோம்னா அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் உடனே அப்படியே துடிச்சு போயிடுவாங்களாம். சதக்கத்துள்ளான ஒரு நண்பர் ரிசர்வ் பேங்க்கில் வந்து ரீஜனல் டைரக்டராக இருக்கார். அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கார், கனவோடு நில்லாமல். அதில் அவர் வந்து பாஸ்டன் யூனிவர்சிட்டி பற்றி சொல்கிறார். அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் ரொம்ப நல்லா பழகுவாங்க, ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க. ஆனால் ஹாலிடேஸில் அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, கிளாஸ் முடிச்சுட்டா யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸாம்னு வந்தால் அவங்க ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. நாம் ஒரு சந்தேகம்னு கேட்டுட்டால் ரொம்ப சின்சியராக அதை ஒரு தலைமையில எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க. அப்படின்னு நான் பல்வேறு விதமான ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களை கேட்கும்போது அவங்க அதை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக நினச்சிக்கிட்டு அதை சால்வ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ட்டு. இதுதான் இவங்களுடைய உயர்வுக்கு காரணம். சமீபத்தில் ஆதம்பாக்கம் அங்கே வந்து சப்தஸ்வராலயா அப்படின்னு ஒரு அமைப்பு, அவங்க இசை நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க ஒரு வாரம். அந்த இசை நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். முதல் நாள் வந்து சங்கீத கலாநிதி ஏகேசி நடராஜன் அப்படிங்கிறவர் வந்து கிளாரினட் வாசிப்பார் அப்படின்னு. நான் அவருடைய பயோடேட்டாலாம் எடுத்து பார்த்தேன். அவர் வந்து பல்வேறு விதமான வாத்திய கருவிகளை வாசிக்கக்கூடியவர். வோக்கல் மியூசிக்லேருந்து அதுக்கப்புறம் கிளாரினட்டுக்கு போகிறாரு. அந்த ஒரு ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்முடைய பாரம்பரிய ராகங்களை, பாரம்பரிய இசையை வந்து அவர் வாசித்து காட்டுறவருன்னு பல விருதுகள் பெற்றிருக்கார். அவருக்கு வயசு 85. 85 வீட்டை விட்டு வெளியே வர்றது சிரமங்கிற நிலைமையில் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் 85 கச்சேரி பண்ணுறதுக்காக அவர் வந்திருக்கார். அப்போ அந்த மேடையில் இந்த மாது அப்படின்னு இந்த கிரேசி மோகன் டீமில் பேசுவார், கிரேசி மோகன் தம்பி, அவர் வந்து ஒரு சிறப்பு விருந்தினர். அவர் பேசும்போது சொல்கிறாரு, 85 வயசுலேயும் இவர் இன்றைக்கி தான் கச்சேரி பண்ணுற மனநிலையில் இருக்கார். ஏன்னா வந்து உட்காந்த உடனே என்கிட்ட கச்சேரி எப்போ ஆரம்பிப்பாங்க, கச்சேரி எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவர் மேலே உட்காந்துருந்தவர், அவருக்கு விருதெல்லாம் கொடுத்து அவரை பேச சொன்னால் அவர் 2 வார்த்தை தான் பேசினார். நான் வந்து நீங்களாம் பெரியவங்கள்லாம் என்னை கூப்பிட்ருக்கீங்க, என்னை மதித்து, அதுக்கு ரொம்ப நன்றின்னு கொஞ்சம் கூட, அதாவது 1% கூட இவ்வளவு சாதிச்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு கர்வம் கூட இல்லாமல், ஒரு பெருமை கூட இல்லாமல் அவர் பேசினார். அவர்கிட்ட அந்த ஈடுபாடு, நம்ம இசையை நம்ம இவங்களுக்கு வழங்கணும், எப்போ நம்ம வழங்க முடியும் அப்படின்னு ஒரு முதல் முறையாக தேர்வு எழுதுவதற்கு காத்து கொண்டிருக்கிற ஒரு மாணவனுடைய மனநிலையில் இருந்தார். அவருடைய பெருந்தன்மை, அவர் அந்த விருதை பெருசாக நினைக்காம அந்த மக்களை பெருசாக நினச்ச விஷயம். அவர் மிகப்பெரிய சபைகளில் வாசித்தவர். உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து அவருடைய இசையை விரும்பி கேட்பாங்களாம். அவருடைய டிவிடி எல்லாம் வந்து அவங்க வீட்டிலலாம் வாங்கி வச்சுருக்காங்களாம், அமெரிக்கா மாதிரி நாடுகள்லாம். ஆனால் அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஆடியன்ஸை அவர் மதித்த விதம், அவங்களுக்கு தன்னுடைய இசையை வழங்கணும்னு அவர் முயற்சி பண்ண விதம், தன்னை பணிவாக வைத்து கொண்ட விதம், இதெல்லாம் தான் அவருடைய மேன்மைப்படுத்துது. ஆகவே வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது நாம் எவ்வளவு சாதித்திருந்தாலும்
முதல் முறையாக ஒன்றை செய்வதை போன்ற ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். அந்த மனநிலையோடு நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும். அந்த ஈடுபாட்டோடு நாம் பங்களிப்பு செய்ய வேண்டும். இதை செய்கிற போதுதான் நம்முடைய செயல் மேன்மையான செயலாக இருக்கும். அதுதான் மக்களுடைய இதயத்தில் ஊடுருவி அவர்களை ரசிக்க வைக்கும். நம்முடைய பங்களிப்பு நிலையாக இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு வந்து எங்களோட காதுகளுக்கு இனிமையான நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க. பட் கண்களுக்கு குளிர்ச்சியாக பார்க்கறதுக்கு இருக்காம ஏதாவது ஒரு வெப்சைட் சொல்லுங்கள். இல்லை, கண்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு வெப்சைட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கண்கள் சம்பந்தமான வெப்சைட் தான் அது myeyes.com. myeyes.com ரொம்ப ஈஸி. இதை நான் ஜாலியாக ஸ்பெல் பண்ணிடுவேன். எப்படிங்க மஸ்காரா எப்படி போகிறதுன்னு கற்றுக் கொடுப்பாங்களா? வெயிட் பண்ணுங்க வருண், வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அதிர்ச்சியான நிறைய தகவல்கள் நான் வந்து தரேன் பாருங்க. myeyes.com, myeyes.com. பொதுவாக வந்து இன்னைக்கு டாக்டர் வந்து சொன்னார் இல்லையா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ், ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து இருக்கு வரும். பட் இந்த வெப்சைட்ல அப்படின்னு ஸ்பெஷல் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்னு, இந்த வெப்சைட் மூலமா இப்போ நீங்க இருக்கிற லொகேஷன்ல இருந்து கிட்டக்க யார் வந்து இந்த ஐ ஸ்பெஷல் டாக்டர் வந்து இருக்காங்க இல்ல ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இது ஏன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்க வந்து திடீர்னு வந்து ரோட்ல போகும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன், டக்குன்னு ஏதாவது வந்து கல்லோ ஏதோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு, அந்த நேரம் அந்த இடத்துல வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்னா இந்த வெப்சைட்ல உடனே நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி வந்து நீங்க கூட வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க கேட்ஜெட்ஸ்னால வந்து நம்மளுடைய கண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. குறிப்பா வந்து சிஸ்டம், இப்போ வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும் இல்ல டிசைனர்ஸ், இல்லஸ்ட்ரேட்டர்ஸ், மோஸ்ட்லி வந்து சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் பண்ற எல்லாருக்குமே வந்து கண்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு பிசியில். அதை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய கண்களுக்கு ஏற்ற மாதிரி அதோட அந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு அவுட்புட் வந்து மாறாத மாதிரி அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி வந்து கேட்ஜெட்ஸில் வந்து நம்ம எந்த அளவுக்கு லிமிட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றதும் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, மனுஷங்க வந்து ரொம்ப வெக்கக்கேடாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? நம்ம தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு வெப்சைட் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். பிளாக் அண்ட் ஒயிட் டிவில வந்து கலருக்கு மாறணும். இப்போ கலர் வந்து ஓவரா இருக்கிறனால நம்ம கண்ணு பிளாக் அண்ட் ஒயிட் மாறதுக்கு முன்னாடி நம்மளா மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நாளைக்கு காலையில் 8 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுக்கு பாபா என்டாட சொல்லிட்டு எஸ்கே பாது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன வருண் மற்றும் சமயம் இனியவை இன்று.